Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் ஆய்வு நாடகம் நடத்திய ஸ்டாலினை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். குடிநீர் வசதி இல்லை, உணவு வசதி இல்லை என கூறி போட்டோ ஷூட் நடத்த வந்தவரை விரட்டி அடித்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் ஸ்டாலின் விரட்டியடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் அருகே உதயநிதியை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். போட்டோ ஷூட் நடத்த வந்த உதயநிதியின் வருகையை கண்டித்து மக்கள் கோஷம். ஸ்டாலினின் திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மழைநீரில் பாதிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விட்டது. ரெட் அலர்ட் கொடுக்கறாங்க. ரெட் அலர்ட் கொடுத்த உடனே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கணும். அந்த அரசு அதை தவறிவிட்டது. திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதனாலதான் விழுப்புரம் மாவட்டம், இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த ஊத்தங்கரை, கோச்சமடியெல்லாம் மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க. கடலூர்லையும் பாதிச்சிருக்கிறாங்க. ஆக இந்த அரசாங்கம் விழிப்புடன் செயல்பட்டிருந்தால் இந்த பாதிப்பு தவிர்த்திருக்கலாம். விழுப்புரம் நகர மக்கள் இரவு முழுவதும் தூக்கத்தை தொலைத்த ஆட்சி ஸ்டாலினின் திமுக ஆட்சி. அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நேற்றைய தினம் பெய்த கனமழையால் விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற அனைத்து குடியிருப்புகளிலும் மழை சூழ்ந்து அன்று இரவு முழுவதும் இந்த திமுக ஆட்சியில் தூக்கத்தை தொலைத்த அரசாங்கம் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம். ஸ்டாலினுக்கு வீட்டு மக்களை பற்றி தான் கவலை, நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய அரசிடம் முறையாக அறிக்கை சமர்ப்பித்து நிவாரணத்தை பெற்றுத் தருவது திமுக அரசின் கடமை என்றும் கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் வீட்டு மக்களை பற்றி தானே கவலைப்பட்டிருக்காரு. வீட்டு மக்கள் இருக்கிறதுக்கு என்ன பதவி கொடுக்கலாம், என்ன அதிகாரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலை தானே தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கின்றது. சட்டமன்ற கூட்டத்தொடரை 10 நாட்கள் நடத்த வேண்டும் என்று அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டதாகவும், ஆனால் வழக்கம் போல் இதனை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி குற்றச்சாட்டு. கடந்த 4 ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு அதிகம் வாய்ப்பளிக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. அதிமுக பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக என்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் கண்டிப்பாக இந்த முறை ஒரு 10 நாட்களாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்த சொல்லியிருந்தார்கள். அதை வலியுறுத்தினோம். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. திமுக அரசு கடந்த 3 ஆண்டுகளில் பல முறை சொத்து வரியை உயர்த்திவிட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி இருக்கிறவர்கள் 10 வருடமாக சொத்து வரி உயர்த்தப்படவில்லை. திமுக ஆட்சி 100%, 150% பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அலுவலக கட்டடங்களுக்கெல்லாம் 150, அதே வீடுகளுக்கு 100% அதிகம் பண்ணியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் புனரமைக்கப்பட்ட வாய்க்கால்களை கடந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு முறையாக தூர்வாரவில்லை. வெள்ள நீர் பாதிப்பிற்கு ஸ்டாலினின் திமுக அரசே காரணம் என மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. இந்த வெள்ள அபாயம் விழுப்புரம் நகரம் முழுவதும் ஏற்பட்டதுக்கு காரணம் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே, எடப்பாடியாருடைய ஆட்சியிலே இங்கு இருக்கிற முக்கியமான வாய்க்கால், கோலினர் வாய்க்கால் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு புனரமைக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அந்த வாய்க்கால் முற்றிலுமாக இன்றைக்கு துட்டு போயிருக்கிறது. அதை ஆக்கிரமிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 ஆண்டு காலமாக அதை தூர்வாரவில்லை, சீரமைக்கவில்லை. அதனுடைய காரணமாக தண்ணீர் செல்வதற்கு வழி இல்லாத காரணத்தால் அந்த கோலினூர் வாய்க்கால் விழுப்புரம் நகர மைய பகுதியில் செல்வதால் அந்த தண்ணீர் எல்லாம் நகரத்திற்குள்ளே போய் சென்று கொண்டிருக்கிறது. வழி இல்லாததால் இப்படி இந்த அரசு
எங்கேயுமே விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கு ஏரிகள் எல்லாம் உடைந்திருக்கிறது, வாய்க்கால் எல்லாம் துட்டு போயிருக்கிறது. வாய்க்காலில் தூர் வராத காரணத்தால் இன்னைக்கு செயல்படாமல் இன்றைக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு முழுக்க இந்த அரசு, திமுக அரசு, திறனற்ற திமுக அரசு, ஸ்டாலின் அரசு தான் பொறுப்பு. விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ள நிலையிலும் திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் எட்டிக்கூட பார்க்காத அவலம். மக்கள் மீது துளியும் அக்கறையற்ற அரசாக திமுக அரசு இருப்பதாக அதிமுக எம்பி சிவி சண்முகம் குற்றச்சாட்டு. இன்னும் விழுப்புரம் நகரத்தில் எங்கேயுமே எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை, உணவு வழங்கவில்லை, எங்களை பார்க்கவில்லை என்று குறைபாடு இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் காலையில் வந்து சென்று கொண்டிருக்கிறோம். எங்கேயும் ஒரு அதிகாரியும் கண்ணிலே தென்படவில்லை. இன்னும் முதலமைச்சர் வரவில்லை. வருவதற்கு முன்னதாக அவர் எங்கே வருகிறாரோ அங்கேயே அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ. மக்களை பற்றி துளியும் அக்கறை இல்லாத அரசு இந்த திமுக அரசு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொண்ட திமுக நிர்வாகிகள் நிவாரணப் பொருட்களை தூக்கி வீசி ஆணவத்துடன் நடந்து கொண்டதால் பொதுமக்கள் அதிருப்தி. தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் புதுச்சேரி சென்னை சாலை முற்றிலுமாக துண்டிப்பு. மேலும் பல இடங்களில் உடைப்பு ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம். விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் பாலம் உடைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை குறுக்கே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிப்பு. விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் பாலம் உடைந்ததால் 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் கடும் அவதி. மீட்பு படையினர் உடனடியாக வருகை புரியாததால் வயதான முதியவர்களை இளைஞர்கள் கட்டில் மூலம் காப்பாற்றினர். திருப்பத்தூரில் இருந்து புதூர் நாடுக்கு செல்லும் மலைச்சாலையில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு. ராட்சத மரங்கள், பாறைகள் உருண்டோடி வந்து சாலையில் விழுந்ததால் மலை கிராமங்களுக்கு செல்லும் மக்கள் கடும் அவதி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி டாஸ்மாக் ஊழியர் உயிரிழந்த பரிதாபம். தொடர் மழை பெய்து வரும் நிலையில் டாஸ்மாக் கடைக்கு விடுமுறை விட முடியாதா என மக்கள் கேள்வி. தொடர் மழை காரணமாக செய்யாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. பாலத்தின் இரு புறங்களிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஆர்ப்பரித்து செல்லும் பருந்து பார்வை காட்சிகள். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து ஞாயிறன்று இரவு முன்னெச்சரிக்கை அறிவிப்பின்றி 1,80,000 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் வெள்ளப்பெருக்கு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அலட்சிய நடவடிக்கையால் விழுப்புரம், திருக்கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் உடைமைகள் அனைத்தையும் இழந்து நிர்கதியாய் நிற்கும் மக்கள். தொடர் மழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் விழுப்புரம். காணும் திசையெங்கும் மழைநீர் சூழ்ந்திருக்கும் கழுகு பார்வை காட்சிகள் வெளியான நிலையில் மக்கள் கடும் அவதி. விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. அரகண்டநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளையும் வெள்ளம் சூழ்ந்துள்ள அழகு கழுகு பார்வை காட்சிகள்.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. ஊத்தங்கரையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியானது. தென்பெண்ணை ஆற்றில் நீரின் அளவு அதிகரித்ததால் தண்ணீர் சூழ்ந்து தனித்தீவு போல காட்சியளித்த கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தூர்வாரப்படாத வடிகால் வாய்க்கால்கள் மற்றும் நீர்நிலைகளால் தமிழ்நாடே மழைநீர் சூழ்ந்து தனித்தீவாக மாறியுள்ளதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் விருதாசலம் மணிமுத்தாற்றில் இருகரை தொட்டு கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தின் கழுகு பார்வை காட்சி. பூமிகு அணையிலிருந்து 5600 கன அடி தண்ணீர் திறப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் மின்சாரம் துண்டிப்பு. இருளில் மூழ்கிய மருத்துவமனையில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை அளித்த அவலம். நெய்வேலி முதலாவது சுரங்கத்திலிருந்து மழைநீர் அதிக அளவில் வெளியேற்றப்படுவதால் வெள்ளத்தில் மூழ்கிய தரைப்பாலம். சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் 3 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் விவசாயிகள் வீடு திரும்ப முடியாமல் அவதி. கொட்டும் மழையில் உப்பு விற்பது போல பருவமழை தொடங்கிய பின்னர் முகத்வாரங்களை தூர்வாரும் சென்னை மாநகராட்சி. தூர்வாரும் பணிகளை செய்ய ஒதுக்கிய நிதியெல்லாம் என்ன ஆனது என பொதுமக்கள் கேள்வி. கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு செவ்வாயன்று விடுமுறை அறிவிப்பு. திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு மட்டும் செவ்வாய்க்கிழமை விடுமுறை. திருவண்ணாமலை மாவட்டம் வஉசி நகரில் மண் மற்றும் பாறைகள் உருண்டு விழுந்ததில் சிக்கிய 7 பேரும் சடலங்களாக மீட்கப்பட்ட நிலையில் கண்ணீர் விட்டு கதறிய உறவினர்கள். மீட்புப் பணிகள் 12 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் 7 பேரும் சடலங்களாக மீட்கப்பட்ட கிராம மக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பழங்குடியின மக்களின் குடிசைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பரிதாபம். ஸ்டாலின் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் வீடுகளை இழந்து வீதியில் நிற்கும் மக்கள். விழுப்புரத்தில் வெள்ள பாதிப்புக்குள்ளான பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு ஆத்திரத்தை வெளிப்படுத்திய மக்கள். அதிகாரிகள் முதல் அமைச்சர்கள் வரை யாரும் வந்து பார்க்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே அரசு பேருந்து ஓட்டுநரின் அராஜகத்தை விழுப்புரத்தில் வெள்ள பாதிப்பிற்குள்ளான பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு ஆத்திரத்தை வெளிப்படுத்திய மக்கள். அதிகாரிகள் முதல் அமைச்சர்கள் வரை யாரும் வந்து பார்க்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே அரசு பேருந்து ஓட்டுநரின் அராஜகத்தை கண்டித்து பள்ளி மாணவ மாணவிகள் சாலை மறியல். பள்ளி மாணவர்களிடம் டிக்கெட் எடுக்க சொல்லி வற்புறுத்துவதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் பிச்சனூரில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து 17 வயது சிறுவன் உயிரிழந்த பரிதாபம். ஸ்டாலின் அரசின் மின்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் உயிர் பலி அதிகரிப்பதாக மக்கள் வேதனை.
சென்னை வளசரவாக்கத்தில் சொகுசு காரில் இருந்து உடல் அழுகிய நிலையில் ஆண் சடலம் மீட்பு. காரில் இருந்தவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது மதுபோதையில் இறந்தாரா என பொதுமக்கள் சந்தேகம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கு. பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது செந்தில் பாலாஜி எப்படி அமைச்சரானார் என உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. கடும் அமளி காரணமாக 6வது நாளாக முடங்கிய நாடாளுமன்றம். அதானி விவகாரம், உத்தரப்பிரதேசம் மற்றும் மணிப்பூர் கலவரங்கள் தொடர்பாக விவாதிக்க மனமின்றி திணறும் மைனாரிட்டி பாஜக அரசு.